நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பூபதி, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? எங்க இருக்கோம்? நம்ம கவின் கார்ஸ் எங்க இருக்குன்னு நிறைய பேர் லோ பட்ஜெட்ல வண்டி நம்ம சேனல்ல போட்டாலே லோ பட்ஜெட் வண்டி எல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். லொகேஷன் அப்படியே நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். லொகேஷன் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டு அம்பாசமுத்திரம் ஹைவேல கீழமாதாபுரத்துல தான் நம்ம கவின் கார்ஸ் இருக்கு. கவின் கார்ஸை பொறுத்தளவுக்கு எப்பவுமே லோ பட்ஜெட் வண்டிக்கு வந்து அவங்க ஃபேமஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து பைக்ல வெயில நிறைய பேர் வந்து வெயில போயிட்டு இருப்பாங்க. அடிக்கிற வெயில் 100-110 தாண்டி போயிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? உண்மைதான். இவங்ககிட்ட இன்னைக்கு லோ பட்ஜெட்ல என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு? லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆம்னி, அதுவும் எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோட ஒரு வண்டி அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாடா வெஞ்சூர் ஒன்னு இருக்கு லோ பட்ஜெட்ல. இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இந்த வண்டியோட விலையை இன்னைக்கு வந்து 2 வண்டியோட சேர்த்து ரொம்ப கம்மி விலை தான். வீடியோக்குள்ள வாங்க, அப்பதான் ஃபுல் டீடைல்ல வந்து பார்க்கலாம். இந்த வண்டி ஒரு விஐபி வச்சிருந்த வண்டி தான், டாடா இண்டிகோ, அதுவும் சாதா டிடிஐ இன்ஜின். இந்த வண்டியும் அவைலபிளா இருக்கு. அடுத்து ஒரு ஆல்டோல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இதுவுமே எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு. அதான் ஸ்பெஷல். கவின் கார்ஸ்னா ரேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கும். அதுதான் ஹைலைட். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சொல்ல போற ரேட்டை கேட்டு நீங்க கண்டிப்பா வண்டி நீங்களே இன்னைக்கு வந்து ஒரு வண்டி எடுத்து. உங்களோட ஒரு கேள்வி, இந்த வீடியோல வந்து அதிகபட்ச ரேட்னா அந்த வண்டியில இது என்ன ரேட்டு? அதிகபட்ச ரேட்டுனாலே 1,89,000 தான். அதுவும் 2014 வெறும் 1,89,000 ரூபாய் தான் சொல்றாங்க. ஒரு வண்டியோட டீடைலா தனியா அப்படி ஒண்ணா பாத்துருவோமா? கட்டாயம் பாத்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மல்டி பர்பஸ் வண்டியில இருந்து பாத்துருவோம். ஆம்னி மல்டி பர்பஸ் வண்டி. ஆமா, ஆம்னி. அதுவும் 2010 2030 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. 30 வரைக்கும் இருக்கு. வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் ஏர் நம்பர்னா ஏர் நம்பர் கட்டாயம் ஒரு 238 ஒரு தொழில் பண்ணீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இது நல்லா இருக்கே. வண்டியில கேஸ் இருக்கா? கேஸ் இருக்கு. எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு. வண்டியில இன்சூரன்ஸும் 10 மாசம் லைவா இருக்கு. சூப்பர். அதுவும் நம்ம லோக்கல் நம்பரு. டாப் கேரியர் இருக்கு. இல்ல தொழில் பண்ணோம், பானிபூரி பிசினஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வண்டி சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி டேங்க பாருங்க, பெரிய டேங்கு. இதோட ரேட்டு தான் ஹைலைட். கம்மி விலைக்கு இன்னைக்கு இருக்கையிலே கம்மி விலைக்கு கொடுத்துடலான்னு இருக்காங்க. உள்ளெல்லாம் அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 1,45,000 ரூபா தான் சொல்றாங்க. எம்பிஎஃப்ஐ இன்ஜின் 2010 மாடல் 30 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் சின்ன டைம் இப்பதான் நான் தொழில் ஸ்டார்ட் அப் பண்றப்ப அப்படின்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க. கம்மி ரேட் கட்டாயம் இருக்கு. அடுத்து பாக்குற வண்டி என்ன வண்டின்னு தெரியல? வெஞ்சூர். இது ஸ்கூல் ட்ரிப், வேற ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி 8 சீட்டர் வண்டி. அதான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் இங்க வாங்க, உள்ள வாங்க. சீட்டை மட்டும் பாத்தீங்கன்னா, சீட் செட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து 10 பேர் தாராளமா உட்காரலாம். 3 6, ஃப்ரண்ட்ல ஒரு 8. ஏன் இதுல ஒரு சின்னதா ஒரு சீட்டை போட்டோன்னு வைங்க, குழந்தைங்க எல்லாம் உட்காந்துக்கலாம். மேல பாருங்க, டாப்ல ஏசி எல்லாமே சீட்டுக்கு சீட் வந்துடும். இது போக பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு. இந்த வண்டியில ஏசி ஒர்க்கிங்கா? ஏசி மட்டும் வேலை செய்யணும். இல்லைன்னா கேஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்போ ஒரு சின்ன ட்ரிப், ஸ்கூல் ட்ரிப், ஃபேமிலியோட நம்ம எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஏத்த வண்டி. அதுவும் டாப் மாடல் வண்டி. ஹைலைட்டே இந்த வண்டி வந்து டாப் மாடல் வண்டி. டாப் மாடலா உங்களுக்கு ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிமோட் லாக் கீ எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியில. பாருங்க, ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங் தான். உள்ள அப்படி கேபின் சைட்லாம் பாருங்க, 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். இந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்லுவாங்க? ரேட்டு நான் சொன்ன அதிகப்படியான ரேட்டே இதுதான். 2013க்கு 14 வெளி மார்க்கெட்ல 2.5 லட்ச ரூபா விற்கிற வண்டியை நம்ம கவின் காசுல மக்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க விலை. அதுவும் 2 ஓனர், 3 ஓனர் 4 ஓனர்லாம் கிடையாது. 2 ஓனர் கடைசியில ஒரு டாப் மாடல் வண்டிக்கு வெறும் 1,89,000 தான் சொல்றாங்க. அட்டகாசமா இருக்கா விலை? சூப்பரான விலை. சொல்ற விலை எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப இது ஹையஸ்ட் விலைன்னா இந்த வண்டி தான். இது ஹையஸ்ட்னா இவங்கிட்ட இருக்கல ஹையஸ்ட், அவ்வளவுதான். மார்க்கெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, டிமாண்ட் பிரைஸ் இவங்க தான். அப்பனா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குல ஏதோ ஒரு கார் பார்க்கணும்னு நினைச்சா கவின் கார்ஸ் வந்துடலாம். கவின் கார்ஸ் உடனே கிளம்பி வந்துடலாம். இந்த வண்டிக்கு ஏதோ ஆஃபர் சொன்னீங்க, 2 வண்டி சேர்த்து ஒரு ஆஃபர் சொன்னீங்க. என்ன 2 வண்டி ஆஃபர் வந்து நம்ம கடைசியா தான் பார்க்க போறோம். அடுத்த வண்டி நம்ம பாத்துறலாம். இண்டிகோ சாதா டிஐ இன்ஜின். இந்த வண்டியில ஒரு ஹைலைட் வந்து, இது வந்து ஒரு விஐபி வண்டி. அந்த விஐபி யாரு டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல அண்ணா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா, இது ஒரு 2008 மாடல் டிடிஐ பூபதி. டிடிஐ இன்ஜினா உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து லோ ஃப்ரீ. CR4னா நிறைய சென்சார் வரும்னு சொல்லுவாங்க. இதுல சென்சார் எதுவுமே கிடையாது. அப்ப சென்சார் எதுவுமே கிடையாது. டயர் எதுவும் ஃப்ரண்ட் டயர் புதுசு மாதிரி தெரியுது. 2 டயருமே புதுசு தான். இன்டீரியர் இந்த மாதிரி அட்டகாசமா புது டயர் தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில ஏசி, பவர் ஸ்டீரிங் மட்டும் வரும். ஏசி ஒர்க்கிங்கா? ஏசி எல்லாமே ஒர்க்கிங், நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓகே. இந்த வண்டிக்கு ரேட்டு 1,15,000 ரூபாய் மட்டும். அதுவும் 29 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்கு. 2008 மாடல் 29 வரைக்கும் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். இன்சூரன்ஸ் எல்லா வண்டியிலும் இவங்ககிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்கும் இன்சூரன்ஸ் லைவா தான் இருக்கும்.
இது ஒரு 7 மாசம் இன்சூரன்ஸ் கரண்டா தான் இருக்கு. அப்போ வந்து லைஃப் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. லைஃப் எவ்வளவு இருக்கு சொன்னீங்க? லைஃப் வந்து 29 வரைக்கும் இருக்கு. ரேட்டு 1 1,15,000 மட்டும்தான். பரவாயில்ல. அப்ப நல்ல மைலேஜ் கொடுக்கும். அந்த மாதிரி வண்டி தேடுறாங்கன்னா உடனே வந்துடலாம். அதுவும் ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டி தான். ஏற்கனவே இவங்ககிட்ட இதே மாதிரி ஒரு வண்டி போட்டோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எடுத்தாங்க. அதனால குயிக்கா இந்த வண்டிக்கு கண்டிப்பா வேக்கன்ட் இருக்கும். வண்டி அந்த மாதிரி இருக்கும். உடனே வந்து நேர்ல வந்து எடுத்துக்கிடுங்க. அடுத்த வண்டி 2005 மாடல் பூபதி. இது 2006 ரிஜிஸ்ட்ரேஷன். 5 மாடல் 6 ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா. எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல, எடுக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அதை நீங்க அவங்க போட்டு தரதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் எல்லாம் சூப்பரா இருக்கு. சீட் கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. பேக் சைடு சீட் கவர் சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் பேடா இருக்கு. 4 டயருமே நல்லா இருக்கு பூபதி. அதே மாதிரி இந்த வண்டியிலுமே உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். இதுக்கு ரேட் என்ன சொல்றாங்க? இன்னொரு ஹைலைட் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் சொன்னாப்ல, என்னன்னா இந்த வண்டியில இருக்கிறத சொல்லிருங்க அப்படின்னாப்ல. ஏசியை போட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு போவோம். ஏசி வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ல இருந்துட்டாப்ல, இப்போ ஒர்க்கிங்ல இல்ல. ஸோ அதனால அதை சொல்லிடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்துறதேன்டாப்ல, அதுக்கு ஒரு பிளஸ் பண்ணிட்டாப்ல. 1,08,000 எஃப்சி இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே சேர்த்து பண்ணி இந்த ரேட்டுக்குள்ள. அதுவும் இந்த ரேட்டுக்குள்ள யாராவது பண்ணி கொடுப்பாங்களா? அவங்க அந்த ரேட்டுக்குள்ளே பண்ணி தரேன்ட்டாங்க. நேர்ல வந்தா இதுல கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டா கட்டாயம் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஆஃபர் வண்டி அதுதான் ஹைலைட். இந்த 2 வண்டியும் சேர்த்து இந்த வண்டியில ஏசிலாம் அப்படியே குழுன்னு இருக்கும். அடுத்து இந்த ஒரு 800 லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி. இந்த 2 வண்டியும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு வெறும் 1,15,000 வண்டியை கொடுத்துலாம். 1,15,000 சொல்லுதீங்க. இந்த 2 வண்டியில எதெல்லாம் ஏசி ஒர்க்கிங் இருக்கா, இன்சூரன்ஸ் கரண்டா? இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங் ஆல்டோ. அப்ப லைஃப் இருக்கா? 2 வண்டிக்கு லைஃப் இல்லையா? எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாம அந்த ரேட்டு கொடுப்போம். இந்த வண்டிக்கு 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. மாடல் சொல்லுங்க. 2003 மாடல். வண்டி நல்லா இருக்கா? ஏசி அப்படி இருக்கும் இந்த வண்டி. இந்த 2 வண்டியை சேர்த்து எடுத்தா வெறும் 1,15,000. அதுவும் தனித்தனியா கேட்டா கொடுப்பாங்களான்னு கேட்டா தனித்தனியாவும் இந்த வண்டியை நீங்க பிரிச்சு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ரேட்டு அதை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். ஆனா கம்மி பிரைஸா தான் இருக்கும். அப்ப இந்த வண்டியோட தனியான ரேட்டு அவங்ககிட்ட ஸ்கிரீன் நம்பர் கேட்டுக்கணும், கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனா 2 வண்டி சேர்த்து எடுத்தா வெறும் 1,15 கொடுத்தா போதும். இப்ப யாராச்சும் ஒரு வீட்ல 2 வண்டி தேடிட்டு இருப்பாங்கல்ல. ஒருத்தர் வந்து எனக்கு வண்டி ஓட தெரியாதுங்கிறவங்களுக்கு இந்த வண்டியை எடுத்துக்கலாம். நான் வண்டி ஓட்டுவேன்பா, எனக்கு ஏசியோட ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த அப்டேட்டட் வண்டி நம்ம கவின் கார்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த வண்டியில ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன? இந்த வண்டி 95 மாடலா இருந்தாலும் 28 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அதான் ஹைலைட். வண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஒயிட் கலர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டிகள் தெரியணும்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம கவின் கார்ஸ். கவின் கார்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க எப்படியும் இதுல ஏதாவது வண்டி ஏதாவது எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவே வந்திருக்குமா வீடியோ பார்க்கும்போதே? கட்டாயமா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யார் இருந்தாலும் லோ பட்ஜெட்ல வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்தா நம்ம கவின் கார்ஸ் வந்து வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.